இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான, ஹெல்த்தியான பீட்ரூட் கட்லெட் எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் கட்லெட் செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய பீட்ரூட், 2 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கரம் மசாலா, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் மைதா, பிரெட் க்ரம்ஸ் இதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட் நான் தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். பீட்ரூட் இப்போ நான் ஃபுல்லாகவே துருவி முடிச்சாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3யுமே போட்டுடலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் அதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் லோ ஃப்ளேமில் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பீட்ரூட் எல்லாம் இந்த மாதிரி பாதி வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பீட்ரூட் கூட நான் வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த கரண்டி வச்சுட்டே இந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா உடஞ்சி வந்துடும். இப்போது இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா உடஞ்சி அந்த பீட்ரூட் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை நம்ம மேலே போட்டுடலாம். இது நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கணும். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு பார்த்துட்டு கலக்கிக்கலாம். மைதா இப்போது இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இது போதும். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் நல்லா சூடாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு நல்லா ஒரு உருண்டையாக்கிட்டு கையில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்பவும் நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டே மைதா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த பீட்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த மைதாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு இப்படி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால நம்ம போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ வந்து 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பீட்ரூட் கட்லெட்டை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.